ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் பொடி உப்பு சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடானதோ அதில் அப்பளத்தை இதே போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த சூடான உப்பை அதுக்கு மேலே போட்டு போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அழகாக இதே போல் பொரிஞ்சு வந்துடும். இதை செய்யும்போது கண்ணு கரண்டி, அந்த வடையெல்லாம் எடுக்கும்போது யூஸ் பண்ணுற கரண்டி, இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த அப்பளத்தை எடுக்கும்போது உப்பு இல்லாமல் அந்த அப்பளம் மட்டும் தனியாக நமக்கு வந்துடும். இது மட்டும் இல்லை, இதில் வடகத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி வடகத்தை பொரிச்சு எடுக்கும்போது பாருங்கள், உப்பு அது மேலே போடும்போது எவ்வளோ அழகாக பொரிச்சு வருதுன்னு. ஆயில் அதிகமாக யூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வறுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த உப்பை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சுவை மாறாம தான் இருக்கும். இது மட்டும் இல்லை, இதில் கடலை வகைகளையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நிலக்கடலையை நல்லா வறுத்து முடிச்சதும் நம்ம அந்த கரண்டியில் இதே போல் நல்லா தட்டி அதுக்கப்புறமா அதுலேருந்து எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு கடலை மட்டும் தனியாக வரும். நம்ம உப்பில் வறுத்தெடுத்தாலும் நம்ம வறுத்த எல்லாமே ரொம்பவே மொறுமொறுப்பாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு துளி எண்ணெய் கூட இல்லாமல் எல்லாத்தையும் கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் நம்ம ஈஸியாக வறுத்தெடுத்துட்டோம். தேங்க்யூ.